அடுத்ததாக பார்க்க போகிற டாபிக் நார்மல் சப் குரூப். நார்மல் சப் குரூப் அப்படின்றது ரொம்ப ஈஸி தான். இது வரைக்கும் நம்ம லெஃப்ட் கோசெட்ஸ்னால் என்ன, ரைட் கோசெட்ஸ்னால் என்னன்னு பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ எந்த சப் குரூப், ஒரு குரூப் இருக்குன்னா அதுக்கு ஒரு சப் குரூப் இருக்கும். அந்த சப் குரூப்பில் எந்த சப் குரூப்புக்கு லெஃப்ட் கோசெட்டும் ரைட் கோசெட்டும் ஈக்குவலாக இருக்குதோ அதை தான் வந்து நார்மல் சப் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சப் குரூப் ஹெச் ஆஃப் அ குரூப் ஜி இஸ் கால்ட் அ நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி இஃப் AH is equal to HA. இங்கே AHன்றது என்னென்னா லெஃப்ட் கோசெட், இங்கே HAன்றது ரைட் கோசெட் ஃபார் ஆல் A belongs to G. ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் இதை ரெஃபர் பண்ணிங்கன்னா புரியும். அண்ட் ஆல்சோ ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம், இங்கே பார்த்தீங்கன்னா எந்த குரூப்பாக இருந்தாலும் சிங்கிள்டன் செட் ஐடென்டிட்டியும் அண்டு ஜி அந்த குரூப் அதுவுமே நார்மல் சப் குரூப்புன்றாங்க. நம்ம ஆல்ரெடி இந்த ரெண்டும் என்னென்னு பார்த்துருக்கோம் அப்படின்னா இம்ப்ராப்பர் சப் குரூப்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த சிங்கிள்டன் செட் ஈயும் இந்த ஜியும் வந்து இம்ப்ராப்பர் சப் குரூப்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த இம்ப்ராப்பர் சப் குரூப்ஸ் ரெண்டுமே வந்து நார்மல் சப் குரூப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு தியரம் இருக்குது. என்ன அப்படின்னா எவ்ரி சப் குரூப் ஆஃப் ஸோ என்ன தியரம் அப்படின்னா எவ்ரி சப் குரூப் ஆஃப் அன் எபிலியன் குரூப் இஸ் அ நார்மல் சப் குரூப் அப்படின்றது தான் ஒரு தியரம். ஓகேவா. அதாவது எபிலியன் குரூப்பில் இருக்கிற ஒவ்வொரு சப் குரூப்புமே வந்து நார்மல் சப் குரூப் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இதை தான் நம்ம வந்து இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். என்னென்னா ஜின்றது ஒரு எபிலியன் குரூப்னு எடுத்துக்கிறோம் அண்ட் ஹெச்ன்றது சப் குரூப் ஆஃப் ஜின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஜியிலேருந்து ஏன்னு ஒரு எலமெண்ட்டை எடுத்துக்கிறோம். நார்மல் சப் குரூப்னா என்னென்னு நம்ம பார்த்துருக்கோம். லெஃப்ட் கோசெட் இஸ் ஈக்குவல் டு ரைட் கோசெட்னு பார்த்துருக்கோமா. ஸோ இப்போ வந்து AH is equal to HA தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். இந்த AH is equal to HA ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு விஷயம் ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்க மாதிரி AH is a subset of HA ப்ரூவ் பண்ணணும். அதே சமயம் HA is a subset of AH அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ப்ரூஃப் கொடுக்கணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, லெஃப்ட் கோசெட் இருக்கா. லெஃப்ட் கோசெட்லேருந்து நீங்கள் ஒரு எலமெண்ட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறீங்க. ஓகேவா. இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு AH அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். அதாவது லெஃப்ட் கோசெட் அப்படின்னா லெஃப்ட் கோசெட் எப்படி சொல்லுவோம், செட் ஆஃப் ஆல் AH சச் தட் H பிலாங்ஸ் டு Hன்னு சொல்லுவோமா. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு AH. கரெக்டாக இதை தான் வந்து நம்ம இங்கே எப்படி கொடுத்துருக்கோம். X is equal to AH for some H belongs to H. ஓகேவா. இப்போ வந்து ஜின்றது காமுடேட்டிவ். கரெக்டாக நம்ம எடுத்துருக்கிற ஜின்றது எபிலியன் குரூப்னா காமுடேட்டிவ்னு சொல்லுவோம். ஓகேவா. அதில் ஹெச்ன்றது ஒரு சப் குரூப். ஸோ இப்போ வந்து இது வந்து காமுடேட்டிவ் அப்படின்றதுனால இந்த AH நம்ம வந்து HAன்ட்டு எழுதிக்கலாமா. அப்போ X is equal to HAனா X belongs to ரைட் கோசெட்டுன்னு மாறிடுமா. ஏன்னா இந்த HAன்றது என்னது, HA அப்படின்னா நம்ம வந்து H belongs to H அப்படின்ட்டு எப்போ சொல்லுவோம்னா இது வந்து ரைட் கோசெட்டாக இருந்தால் மட்டும்தானே சொல்லுவோம். ஸோ அதை தான் வந்து இங்கே எப்படி போட்டிருக்கோம். அப்போ இங்கேருந்து என்ன தெரிய வருது, X belongs to லெஃப்ட் கோசெட் இம்ப்ளைஸ் X belongs to ரைட் கோசெட். கரெக்டாக. அப்போது லெஃப்ட் கோசெட் இஸ் a subset of ரைட் கோசெட். இப்படி தெரிய வருதா. இதே மாதிரி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இதை காமிக்கணும். அதாவது ரைட் கோசெட் இஸ் a subset of லெஃப்ட் கோசெட்னு காமிக்கணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா திருப்பி எக்ஸுன்ற ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம். இந்த எலமெண்ட் வந்து பிலாங்ஸ் டு ரைட் கோசெட்னு எடுத்துக்கிறோம். அப்போது இந்த எக்ஸ் எப்படி இருக்கும், X is equal to HA அப்படின்னு இருக்கும். நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் Y கூட எடுத்துக்கலாம். நம்ம வந்து இங்கே Y எடுத்து தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். நான் வந்து இங்கே ஜஸ்ட்டு சிமிலராக இருக்குன்றதை எக்ஸை வச்சு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் Y போட்டுக்கலாம், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இங்கே வந்து HAன்றது ஃபார் ஆல் H belongs to H. கரெக்டாக. இப்போ வந்து இதை காமுடேட்டிவ் படி AHன்னு எழுதலாமா. அப்போ X is equal to AHனா X belongs to AHஆ. இப்போ என்ன தெரிய வருது, X belongs to HA implies X belongs to AH. அப்போது HA is a subset of AHன்னு தெரிய வருதா. இப்போ இந்த இதிலேருந்தும் நம்ம என்ன சொல்லலாம், 1 and 2லேருந்து AH is equal to HAன்னு சொல்லலாமா. அப்போ Hன்றது என்னது, நார்மல் சப் குரூப் ஆஃப் G. ஓகேவா. இவ்வளோ தான் வந்து இந்த தியரத்துடைய ப்ரூஃப். அடுத்தது let H be a subgroup of index 2 in a group G. இதுக்கு என்ன அர்த்தம், H be a subgroup of index 2 in a group G. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா index of H in G is equal to 2. இதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா H is a normal subgroup of G அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம இதுலேருந்து என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு H வந்து சப் குரூப் ஆஃப் இண்டெக்ஸ் 2ஆக இருந்தது அப்படின்னா H வந்து நார்மல் சப் குரூப்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா. இதுக்கு நம்ம என்ன ப்ரூஃபில் எடுத்துருக்கோம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து ரெண்டு இருக்குது. ஒரு ஜின்ற குரூப் இருக்குது, ஹெச்ன்றது சப் குரூப். கரெக்டாக. இப்போ ஜியிலேருந்து நம்ம வந்து ஏன்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்க போகிறோம்.
ஜிலேருந்து ஏன்ற ஒரு எலமெண்ட் எடுத்துக்க போகிறோம். அண்ட் ஆல்சோ இன்னொரு கண்டிஷன் என்னென்னா இந்த ஏ வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஏஹெச்னா என்ன ஆகும்? ஏஹெச்னா என்ன அர்த்தம்? ஏக்கு பதிலாக போட்டோன்னா இது ஹெச் தான் கொடுக்கும். ஹெச் ஏ போட்டாலும் ஹெச் தான் கொடுக்கும். அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஏஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹெச்ஏ. கரெக்டாக? ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் இது நார்மல் சப் குரூப்பா? ஸோ இது வந்து நார்மல் சப் குரூப்னு தெரிஞ்சிச்சு. ஹெச்ன்றது நார்மல் சப் குரூப்னு தெரிஞ்சிச்சு. இது எப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு ஈயாக இருந்தால் மட்டும். இப்போது ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு ஈயாக இருக்குது இந்த கண்டிஷனை எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளால் இப்படி எழுத முடியாது. ஏஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹெச்னு நம்மளால் எழுத முடியாது. அப்போ ஏஹெச் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹெச். கரெக்டாக? ஏஹெச்ன்ற லெஃப்ட் கோர்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹெச். அப்படின்னா ஹெச் இன்டர்செக்ஷன் ஏஹெச் கிவ்ஸ் எம்டி செட். ஹெச்சையும் ஏஹெச்சையும் இன்டர்செக்ஷனில் நமக்கு எம்டி செட் தான் கிடைக்கும். அப்படி காமனாக எந்த ஒரு எலமெண்ட்டும் இருக்காது அப்படின்றாங்க. ஓகேவா? நமக்கு இன்னொன்று என்ன தெரியும்? இண்டெக்ஸ் ஆஃப் ஹெச் இன் ஜி வந்து 2ன்னு தெரியுமா? ஓகேவா? இதனால நம்ம என்ன எழுதுகிறோம் அப்படின்னா ஹெச் யூனியன் ஏஹெச் இஸ் ஈக்குவல் டு ஜி. ஸோ இதுலேருந்து நம்ம ரெண்டு முடிவை எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ரைட் கோர்செட்ஸ் அண்ட் லெஃப்ட் கோர்செட்ஸ் வந்து 2 தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்ம ஆல்ரெடி என்ன எழுதியிருக்கோம்? ஹெச்னு ஒரு சப் குரூப் சொல்லியிருக்கோம், ஏஹெச்னு ஒரு லெஃப்ட் கோர்செட் சொல்லியிருக்கோம். நமக்கு ஒரு தியரம் என்ன தெரியும்? யூனியன் ஆஃப் ஆல் த லெஃப்ட் கோர்செட்ஸ் ஆஃப் அ குரூப் இஸ் கிவ்ஸ் த குரூப் அப்படின்னு சொல்லியிருந்தோமா? ஸோ அதனால் இது ரெண்டுத்தோட யூனியனும் நமக்கு குரூப் அப்படி கொடுக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்போ ஏஹெச்சை நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஜி. இந்த ஹெச் இங்கே போணுச்சுன்னா மைனஸ் ஹெச் அப்படின்னு போடுறாங்க. ஓகேவா? ஜி மைனஸ் ஹெச்னு போடுறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ ஹெச் யூனியன் ஹெச்ஏ இது லெஃப்ட் கோர்செட் தானே. ரைட் கோர்செட்டுமே எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்கும். இங்கே வந்து நம்ம ரைட் கோர்செட்டுமே ஹெச்ஏ இஸ் ஈக்குவல் டு ஹெச்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ இதுவுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஹெச்ஏ இன்டர்செக்ஷன் ஹெச்சுமே நமக்கு என்ன கொடுக்கும்? 5 தான் கொடுக்கும். ஸோ ஹெச் யூனியன் ஹெச்ஏ இஸ் ஈக்குவல் டு ஜி. அப்போ ஹெச்ஏ இஸ் ஈக்குவல் டு ஜி மைனஸ் ஹெச். இது செகண்ட். இங்கே ரெண்டுத்துலேயும் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு படி பார்த்தோம் அப்படின்னா ஏஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹெச்ஏ. ஏஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹெச்ஏனா எதோடைய கண்டிஷன்? நார்மல் சப் குரூப்போடைய கண்டிஷனா? அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது? ஹெச் வந்து ஒரு நார்மல் சப் குரூப்னு தெரியுதா? இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு தியரம். என்னன்றது ஜியோடைய ஒரு சப் குரூப்னு எடுத்துப்போம். அப்போ ஃபாலோயிங் ஆர் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குவலண்ட்னா என்னென்னா 1 implies 2, 2 implies 3, 3 implies 4 and also 4 implies 1. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ 1 கண்டிஷன் இருந்தது அப்படின்னா 2 சாட்டிஸ்ஃபை, 2வை நம்ம ப்ரூவ் பண்ணணும். 2 இருந்ததுன்னா 3 ப்ரூவ் பண்ணணும். 3 இருந்தால் 4 ப்ரூவ் பண்ணணும். 4 வச்சு தான் நம்ம 1 ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கான ப்ரூஃபை நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஏற்கனவே அவங்க கிவனில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஈக்குவலண்ட்னு ப்ரூவ் பண்ணணும்னா 1 implies 2, அதாவது 1 இருந்துச்சுன்னா 2 இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா 1 implies 1னா நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா கிவனில் n வந்து ஒரு நார்மல் சப் குரூப்னு எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா AN A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு n ஃபார் ஆல் A பிலாங்ஸ் டு ஜின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன தெரியுது? என்ன கொடுத்துருக்காங்க? n இஸ் நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ n வந்து நார்மல் சப் குரூப்னு தெரிஞ்சிச்சு. n நார்மல் சப் குரூப்னா ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் கோர்செட் இஸ் ஈக்குவல் டு ரைட் கோர்செட்னு நமக்கு தெரியும். ஓகேவா? லெஃப்ட் கோர்செட் இஸ் ஈக்குவல் டு ரைட் கோர்செட். ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன். சரி, லெஃப்ட் கோர்செட் இஸ் ஈக்குவல் டு ரைட் கோர்செட்னு எனக்கு தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு சைட்லேயும் போஸ்ட் மல்டிப்ளை பண்ண போகிறேன். எதை வச்சு அப்படின்னா ஏ இன்வர்ஸை வச்சு ரெண்டு சைடும் போஸ்ட் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ இந்த இடம் என்ன ஆகும்? இன்வர்ஸ் மூலமாக ஏஎன் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என் ஈயாக மாறிடும். இது வந்து இன்வர்ஸ் மூலமாக. ஏன் இது இன்வர்ஸ் வருது? ஏன்னா ஜின்றது என்னது? ஒரு குரூப்பு. அந்த குரூப்பில் இன்வர்ஸ் இருக்கும் தானே. அப்போ ஏ இன்வர்ஸ் வந்து ஈயாக மாறுது. அப்போ ஏஎன் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என். இதை தானே நம்ம வந்து இங்கே ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணியாச்சா? ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒன்றை சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. 1 இருந்ததுன்னா 2 இம்ப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏஎன் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என் அப்படின்னா ஏஎன் ஏ இன்வர்ஸ் இஸ் சப்செட் ஆஃப் என்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? நான் ஆல்ரெடி நம்ம வந்து இந்த இடத்துலலாம் ஈக்குவல் இதுக்கு முன்னாடி ஒரு தியரம் இங்கே வந்து இந்த தியரம் வந்து ஏஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹெச்ஏ ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம வந்து இது ரெண்டும் சப்செட்டாக இருக்கணும் அப்படின்னு ஒன்றுக்கு ஒன்று சப்செட்டாக இருக்கணும்னு சொல்லியிருந்தோமா? இங்கே நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? இது ஈக்குவல்ட்டே கொடுத்துட்டாங்க. அப்போ இதுலேருந்து என்ன எழுதலாம்? ஏஎன் ஏ இன்வர்ஸ் இஸ் சப்செட் ஆஃப் என் அண்ட் என் இஸ் சப்செட் ஆஃப் ஏஎன் ஏ இன்வர்ஸ்னு எழுதலாமா? ஸோ இங்கே வந்து என்ன ஆயிடுச்சு? இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சா? இவங்க கொடுத்துருக்குற இந்த கண்டிஷன் இங்கேயே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சா?
இதை தான் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டுனா இது ரெண்டும் சப்செட், அப்போ இது ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஏஎன் ஏ இன்வர்ஸ் இஸ் அ சப்செட் ஆஃப் என்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஏ ஸ்மால் என் ஏ இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு என்னன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா, ஃபார் ஆல் என் பிலாங்ஸ் டு என் அப்படின்றதுக்கு. இப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏஎன் ஏ இன்வர்ஸ் பிலாங்ஸ் இஸ் அ சப்செட் ஆஃப் என்னன்னு கொடுத்துருக்காங்களா. ஏஎன் ஏ இன்வர்ஸ் இஸ் அ சப்செட் ஆஃப் என் இதை கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ எக்ஸ்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்க போகிறோம். எதுலேருந்து அப்படின்னா இதுலேருந்து ஏஎன் ஏ இன்வர்ஸ்லேருந்து. அப்போ இந்த எக்ஸை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ ஸ்மால் என் ஏ இன்வர்ஸ்னு எழுதலாம் ஃபார் ஆல் என் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என். கரெக்டாக. இப்போ வந்து என்னன்றது ஒரு செட் அப்படின்னா அதில் இருக்கிற எலமெண்ட்ஸை நம்ம ஸ்மால் என் வச்சு டினோட் பண்ணலாம்ல, அந்த மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎன் ஏ இன்வர்ஸ்னால் இது எங்கே இருக்குது, ஏஎன் ஏ இன்வர்ஸ்னால் இந்த ஏஎன் ஏ இன்வர்ஸ் எதில் பிலாங் ஆகியிருக்கு அப்படின்னா ஏ கேபிட்டல் என் ஏ இன்வர்ஸில் இருக்குதா. கரெக்டாக. ஸோ அப்போ வந்து இது இந்த எலமெண்ட் வந்து இதில் இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸுமே இதில் தானே இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த எக்ஸுமே வந்து இது வந்து இதோடைய சப்செட் அப்படின்னா இதில் இந்த எண்ணில் தான் இந்த எலமெண்ட் இருக்குது. கரெக்டாக. அப்போது எக்ஸுமே வந்து பிலாங்ஸ் டு என் வந்துருச்சா. ரைட்டா. எக்ஸுமே பிலாங்ஸ் டு என்னன்னா என்ன அர்த்தம், ஏஎன் ஏ இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு என். இது தானே ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணியாச்சா. அடுத்தது என்ன, இஃப் ஏஎன் ஏ இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு என் தென் என் இஸ் அ நார்மல் சப் குரூப். இப்படி நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்காக இதை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னா லெஃப்ட் கோசெட் இஸ் ஈக்குவல் டு ரைட் கோசெட். ஏன் நார்மல் சப் குரூப்னா என்னது, நார்மல் சப் குரூப்னா லெஃப்ட் கோசெட் இஸ் ஈக்குவல் டு ரைட் கோசெட்டா. இப்போ நம்ம இதை தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம ரெண்டு இதாக ப்ரூவ் பண்ணணுமா. ஏஎன் இஸ் சப்செட் ஆஃப் என்ஏன்னு ஒன்று, என்ஏ இஸ் சப்செட் ஆஃப் ஏஎன்னு ஒன்று, ரெண்டு இதாக ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா. இதை தான் இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம். சரியா. இங்கே என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இதை ப்ரூவ் பண்ணுவோம். அப்போது எக்ஸ்னு ஒரு எலமெண்ட் எடுத்துப்போம் ஏஎன்லேருந்து. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்மால் என். ஓகேவா. இப்போ இந்த ஸ்மால் என் எதனால், இங்கே என் வந்து பிலாங்ஸ் டு என். ஓகேவா. இது வந்து லெஃப்ட் கோசெட்டு, அதனால் இது வந்து செட் ஆஃப் ஆல் ஏஎன் சச் தட் என் பிலாங்ஸ் டு என். ரைட்டா. இதை வச்சு தான் போட்டிருக்கோம். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎன்இ. இந்த ஈன்றது ஐடென்டிட்டி. ஏன்னா ஐடென்டிட்டி எதில் இருக்குது, ஜியில் ஐடென்டிட்டி இருக்கலாம். ஸோ ஐடென்டிட்டி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎன் ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ. இந்த ஈயை நம்ம வந்து ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏன்னு எழுதனால, அதனால் இப்படி எழுதியாச்சு. இப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎன் ஏ இன்வர்ஸ். இது அசோசியேட்டிவ் மூலமாக இந்த மூணுத்தையும் கிளப் பண்ணுறோம், இதை தனியாக கிளப் பண்ணுறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎன் ஏ இன்வர்ஸ்னால் இன்ட்டு ஏனா இதை வந்து ஆக்சுவலாக எதில் இருக்குது, நமக்கு கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏஎன் ஏ இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு என்னன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு என்ஏ. நம்ம ஆரம்பத்தில் என்ன எடுத்துக்கிட்டோம், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏஎன் எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து முடிவில் எக்ஸ் பிலாங்ஸ் டு என்ஏன்னு கொடுத்துருக்கோம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, ஏஎன் இஸ் சப்செட் ஆஃப் என்ஏன்னு தெரியுதா. அதே மாதிரி அடுத்தது எக்ஸ் பிலாங்ஸ் டு என்ஏன்னு எடுத்துப்போம். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஐடென்டிட்டியை நம்ம போஸ்ட் மல்டிப்ளை தான் எல்லாமே பண்ணி வச்சுருக்கோம். இங்கே வந்து ஐடென்டிட்டியை ப்ரீ மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் என்ஏ, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இஎன்ஏ. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் என்ஏ. ரைட்டா. அப்போ அடுத்தது விச் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் என்ஏ. அப்போ எக்ஸு பிலாங்ஸ் டு ஏ கேபிட்டல் என்னா. ரைட்டா. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, என்ஏ இஸ் சப்செட் ஆஃப் ஏஎன் தெரியுமா. சாரிப்பா, என் எப்படியோ போயிடுச்சு. சரி, என்ஏ இஸ் சப்செட் ஆஃப் ஏஎன் தெரியுது. இப்போ இந்த ரெண்டுத்தையும் வச்சு நம்ம என்ன கொண்டுட்டு வரலாம், என்ஏ இஸ் ஈக்குவல் டு ஏஎன், அதாவது லெஃப்ட் கோசெட் இஸ் ஈக்குவல் டு ரைட் கோசெட்னு கொண்டு வரலாமா. ஸோ என் இஸ் அ நார்மல் சப் குரூப். இவ்வளோ தான் வந்து இந்த தியரம். இதுக்கு அடுத்ததாக ஒரே ஒரு கொஷின் இருக்குது. என்ன அப்படின்னா, prove that the intersection of two normal subgroups of group G is also a normal subgroup of G. ஓகேவா. அதாவது ரெண்டு சப்குரூப், ரெண்டு நார்மல் குரூப் N1 N2 அப்படின்னு ரெண்டு நார்மல் குரூப் இருக்குது. அது எதுக்கு அப்படின்னா ஜின்ற குரூப்புக்கு இந்த ரெண்டு நார்மல் குரூப்பும் இருக்குது அப்படின்னா இதோடைய இன்டர்செக்ஷனும் ஒரு நார்மல் குரூப் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா N1 N2 அப்படின்னு சொல்லி ரெண்டு நார்மல் சப் குரூப் எடுத்துக்கிறோம். இது வந்து இதோட இன்டர்செக்ஷனும் நார்மல் சப் குரூப் தான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து இந்த இதிலேருந்து நம்ம N1 இன்டர்செக்ஷன் N2லேருந்து நம்ம எக்ஸுன்ற எலமெண்ட் எடுத்துக்கிறோம். ஓகேவா. ஸோ இன்டர்செக்ஷன்றதுனால இதை எப்படி எழுதுனா, எக்ஸ் பிலாங்ஸ் டு N1 அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு N2.
ஓகேவா? அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்? x இஸ் ஈக்குவல் டு ஏஎன் ஏ இன்வர்ஸ். ஏன் நம்ம வந்து இப்படி போடுறோம் அப்படின்னா, நார்மலாக ஒன்றே ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, இப்போ சப்குரூப் அப்படின்னா அதில் இருக்கிற எலமெண்ட் ஏபி இன்வர்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணணும். நார்மல் சப்குரூப் அப்படின்னா அதில் ஏஎன் ஏ இன்வர்ஸ்ன்ற எலமெண்ட் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த 2 கண்டிஷனும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே நார்மல் சப்குரூப்ன்றதுனால ஏஎன் ஏ இன்வர்ஸ், இங்கே ஏஎன் 1 ஏ இன்வர்ஸ், இங்கே x இஸ் ஈக்குவல் டு ஏஎன் 2 ஏ இன்வர்ஸ். ஓகேவா? இது வந்து பிலாங்ஸ் டு n1, இது பிலாங்ஸ் டு n2. சரியா? ஸோ நமக்கு என்ன தெரியும்? n1 அண்ட் n2 வந்து நார்மல் சப்குரூப்ஸ் ஆஃப் ஜீன் தெரியும். கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஏஎன்1 ஏ இன்வர்ஸ், ஏஎன்2 ஏ இன்வர்ஸ், இந்த ரெண்டுத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா, ஏஎன்1 ஏ இன்வர்ஸ், ஏஎன்2 ஏ இன்வர்ஸ், இந்த ரெண்டும் கிளப் ஆகி ஏஎன்1 இ2 ஏ இன்வர்ஸ்னு வரும். அப்போ இந்த இ என்ன ஆகும்? அப்படியே மறைஞ்சு போயிடும். ஐடென்டிட்டி எலமெண்ட் தானே, ஸோ இப்படி வந்துடும். n1 n2 ஏ இன்வர்ஸ்னு வந்துடும். இப்போ இந்த n1 n2ன்றது வந்து n1 n2ன்றது பிலாங்ஸ் டு n1 இன்டர்செக்ஷன் n2. அப்போது ஏஎன் ஏ இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி இதை நம்ம கொண்டுட்டு வந்துடலாம். ஸோ இது வந்து எதில் இருக்குது? n1 இன்டர்செக்ஷன் n2ல் இருக்குது அப்படின்னு கொண்டு வந்துட்டோம். அப்போ இது வந்து ஒரு நார்மல் சப் குரூப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை தான் நம்ம இங்கே பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது இப்படி நம்ம வந்து இந்த ஏஎன் ஏ இன்வர்ஸ் இந்த எண்ணில் தான் இருக்குன்னு நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த தியரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரம். இந்த ஈக்குவலன்ட் தியரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரம். ஓகே.